அன்னைக்கு ஒரு நாள் துபாய் பாலைவனத்துல பார்த்தா எல்லா ஃபாரினர்ஸும் ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ஜாலியா மணல்ல சுத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. துபாயில இப்ப நம்மளும் ஃபாரினர் தானே, நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஒரு பைக் கொடுங்க எவ்வளவுன்னு கேட்டா நம்ம ஊர் காசு 2500 கிட்ட சொல்றாங்க. என்னப்பா இவ்வளவு காசு சொல்றாங்க? சரி பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வண்டியை ஓட்டிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை வாடகை எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு இந்த வண்டியில இருக்கிற பெட்ரோலை மொத்தமா காலி பண்ணிட்டு தான் வண்டியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் இஷ்டத்துக்கு வண்டியை ஓட்டுன்னு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். நடுவில் வேற வண்டி மணல மாட்டிக்கிச்சு. கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு அப்புறமா வண்டி செமையா பழகிடுச்சு நம்ம ஓட்டுறதுக்கு. பாத்தீங்களா, ஸ்கிட்லாம் அடிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி வண்டியை ரகடா ஓட்டுறத பார்த்துட்டு அங்கிருந்து ஒருத்தர் வந்தாரு. நான் கூட நம்மள ஏதோ திட்ட போறான்னு பார்த்தா இவர் நம்மளோட சப்ஸ்கிரைபராங்க. உலகத்துல இருக்கிற எந்த மூலைக்கு போனாலும் நம்ம தமிழ் மக்களை பார்க்கலாம் போலயே. சரி ப்ரோ, உங்களோட டைம் முடிய போது ஜாலியா ஓட்டி என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாப்ல. சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கப்ப பின்னாடி ஒருத்தர் வந்து ரேஸுக்கு வரியா என் கூடன்னு கேக்குறாரு. என்னது என்கிட்டயே ரேஸா? முடிஞ்சா என்ன புடிங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போன பாருங்க. கொஞ்ச நேரத்துல வண்டியை கவுத்திருப்பேன். வண்டியை எடுத்த மாதிரியே திருப்பி எடுத்துட்டு போய் விட்டாச்சு. நீங்க இந்த மாதிரி ரைட்லாம் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.